கொண்ட ஆர்க்கிதயம் அவளும் அவனும். திரு அண்ணாமலையார் கோவில் பெரிய நந்தி கால் மாற்றி அமர்ந்த வரலாறு. சிவன் கோவில்களின் அனைத்து நந்திகளும் இடது காலை மடக்கி வலது காலை முன்வைத்து அமர்ந்திருக்கும். ஆனால் திரு அண்ணாமலையார் கோவிலில் மட்டும் பெரிய நந்தி வலது காலை மடக்கி இடது காலை முன்வைத்து அமர்ந்திருப்பதற்கான கதை. இக்கதை திரு அண்ணாமலை வாசிகள் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. முகலாயர்கள் காலத்தில் திரு அண்ணாமலையார் கோவிலுக்கு பெரும் ஆபத்து வந்தது. அதனை அண்ணாமலையாரை தன் பக்தனான வீரோகிய முனிவரின் வாயிலாக எதிர்கொண்டார். முகலாயர் காலத்தில் திருவண்ணாமலை வந்த முகலாய அரசன் ஒருவன் கோவிலை சிதைக்க எண்ணினான். அப்பொழுது கோவில் அருகில் 5 சிவபக்தர்கள் ஒரு காளை மாட்டினை வழிபட்டு அதனை பல்லக்கில் சுமந்து சென்றனர். முகலாய அரசன், நாங்கள் வெட்டி சாப்பிடும் காளைகளை நீங்கள் தலையில் வைத்து வணங்குவது ஏன் என கேட்டான். அதற்கு அந்த 5, இந்த காளை எம் இறைவன் சிவபெருமானின் வாகனம், அவரை சுமப்பவரை நாங்கள் சுமப்பது பெரும் வாக்கியம். அதற்கு அந்த அரசன், சிவன் இந்த அண்ணாமலையார் உண்மையிலேயே சக்தி உடையவராக இருந்தால் நான் இந்த மாட்டை 2ஆக வெட்டுகிறேன், வந்து சேர்த்து வைத்து உயிர் கொடுக்கச் சொல் என்று கூறி வெட்டிவிட்டான். உடனே பதறிய 5 அண்ணாமலையாரிடம் முறையிட, அண்ணாமலையார் அசரீரையாய் வடக்கே என் ஆத்ம பக்தன் ஒருவன் நமசிவாயா என ஜபித்து கொண்டு இருக்கிறான், அவனை தேடி இங்கு அழைத்து வாருங்கள் என்றார். உடனே வடக்கே அந்த ஆத்ம பக்தனை தேடி சென்ற அந்த 5 நமசிவாயா என்ற மந்திர சத்தத்தை கேட்டு அவ்விடம் சென்று பார்த்தபோது 15 வயது பாலகன் ஒருவனை கண்டனர். 5 இச்சிறு பாலகன பக்தன் என ஏளனம் செய்தபோது அருகே காட்டில் இருந்த புலி ஒன்று 5 தாக்க முயற்பட்டது. அச்சிறு பாலகன் நமசிவாயா மந்திரம் கூறி புலியை வென்று அவர்களை காப்பாற்றினான். 5 நடந்ததை கூறி அச்சிறு பாலகனை அழைத்துச் சென்றனர். அண்ணாமலையார் கோவிலுக்கு 5 வந்தடைந்த அந்த பாலகன் அரசனை கண்டு, நான் அந்த மாட்டினை 2 துண்டுகளையும் இணைத்து உயிர் கொடுப்பதாக கூறினான். உடனே அண்ணாமலையார் மூலஸ்தானம் சென்று நமசிவாயா மந்திரம் கூறி அந்த மாட்டினை இணைத்து உயிர் பெறச் செய்தான். அதை நம்ப மறுத்த முகலாய அரசன், நீ ஏதோ சித்தி வேலை செய்கிறாய் என கூறி நம்ப மறுத்தான். சரி, உனக்கு மற்றொரு வாய்ப்பு கொடுக்கின்றேன். இதில் நீ வென்றால் இந்த கோவிலை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் வென்றால் இடித்து விடுவேன் இந்த கோயிலை என கூறினான். அதற்கும் சலிக்காத அச்சிறு பாலகன் அண்ணாமலையார் மேல் வைத்த நம்பிக்கையில் போட்டிக்கு சம்மதித்தான். அரசன், தற்போது ஒரு தட்டு நிறைய மாமிசத்தை அண்ணாமலையாருக்கு படையுங்கள், அவருக்கு சக்தி இருந்தால் அந்த மாமிசத்தை பூவாக மாற்றட்டும் என கூறினான். அவன் ஆணைப்படி வீரர்கள் மாமிசத்தை படைக்க முற்பட்டனர். அண்ணாமலையார் அருகே மாமிசத்தை வைத்ததும் மாமிசம் பூக்களாக மாறியது. அதில் பல ரக பூக்களும் தட்டு முழுவதும் நிரம்பி வழிந்தது. இதனை கண்ட 5 பாலகனும் ஓம் நம சிவாயா, அண்ணாமலைக்கு அரோகரா அரோகரா என போற்றி பேரானந்தம் அடைந்தனர். இதனையும் நம்பாத அந்த அரசன் கடைசியாக ஒரு போட்டியை அறிவித்தான். அண்ணாமலையார் கோவில் பெரிய நந்தியை பார்த்து, இந்த உயிரில்லா நந்தி சிலைக்கு உயிர் கொடுத்து காலை மாற்றி மடித்து வைத்து உட்கார வைத்து விட்டால் உங்கள் அண்ணாமலையாரை வணங்கி இக்கோவிலை சிதைக்கும் முயற்சியையும் கொள்ளையடித்த நகைகளையும் அண்ணாமலையாரிடமே ஒப்படைத்து விட்டு செல்கிறேன் என்றான். உடனே நமசிவாயா மந்திரம் கூறிய அப்பாலகனும் 5 அண்ணாமலையாரிடம் பெரிய நந்திக்கு உயிரூட்டுமாறு வேண்டினர். கருணை கடலான நம் அண்ணாமலையார் உடனே பெரிய நந்திக்கு உயிர் கொடுத்து வலக்காலை மடக்கி இடது காலை முன்வைத்து அமருமாறு உத்தரவிட்டார். அன்று முதல் அண்ணாமலையார் கோவில்களின் பெரிய நந்தி மட்டும் வலது காலை மடித்து இடது காலை முன்வைத்து அண்ணாமலையாரை வணங்கி வருகிறார். அரசனும் அண்ணாமலையாரை வணங்கி அனைத்தையும் ஒப்படைத்து விட்டு சென்று விட்டான். அன்று அங்கு வந்த பாலகன்தான் இன்று வீரோகிய முனிவர் என அழைக்கப்படுகிறார். அவர் வாழ்ந்த ஊர் சீனந்தல் என்னும் கிராமம். அண்ணாமலையார் கோவிலுக்கு வடக்கே இருப்பதாலேயோ பெரிய நந்தியின் முகம் சற்று வடக்கு பக்கம் லேசாக திருப்பி காணப்படுகிறது. வீரோகிய முனிவரின் நினைவாக இங்கு அவருக்கு கோவில் எழுப்பப்பட்டு மடமும் செயல்பட்டு வருகிறது. இக்கதைக்கான ஆதாரங்களை இக்கிராமத்திற்கு சென்றால் காணலாம். ஆனால் இக்கதையை அடியேன் இணையத்தில் படித்து தெரிந்து கொண்டேன். பர்வதமலை அருகே தற்சமயம் சீலப்பந்தல் என்று அழைக்கப்படும் சீனந்தல் எனும் கிராமத்தில் இந்த வீரோகிய முனிவரது
ஜீவ சமாதி அமைந்துள்ளது. டார்க் இதயம் அவளும் அவனும்.